அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாம் இப்போ பார்க்க போகிற ரெசிபி ஸ்பெகட்டி வித் zucchini அண்ட் கேரட். அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் என்னென்னு பார்க்கலாம். zucchini, கேரட், பெல் பெப்பர், ஆனியன், கார்லிக், கொரியாண்டர் லீவ்ஸ், ஸ்ப்ரிங் ஆனியன். வாங்க இனி நாம் தாளித்து விட்டுடலாம். பாத்திரம் வச்சு ஹீட் ஆனதும் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் சூடானதும் வெட்டி வச்சுருந்த கார்லிக் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பொடி பொடியாக கூட கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் ஒன்று ஆட் பண்ணி கலந்து கொடுத்துக்கிறேன். எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருந்த பழுத்த மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். கலருக்காக தான் நான் பழுத்த மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது ஷ்ரெட் பண்ணி வச்சுருந்த கேரட், பெல் பெப்பர் 2யும் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நாம் எண்ணெயில் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம், கட் பண்ணினாவே ஓகேன்னு இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது. அதனால் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஒரு தடவை கலந்து கொடுத்துட்டு அடுத்தது நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருந்த zucchini ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு zucchini கிடைக்கல அப்படின்னா நீங்கள் குக்கும்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் அது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வெந்து வந்துடும். அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணிக்கிறேன். வினிகர் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நீங்கள் கண்டிப்பாக வினிகர் ஆட் பண்ணியே செஞ்சு பாருங்கள். அடுத்தது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஷ்ரெட் பண்ணி வச்சுருந்த ஜிஞ்சர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவே கூட ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெந்து வர்றதுக்காக நம்ம ஸ்பெகட்டி வேக வச்சுருந்த வாட்டர் ஆட் பண்ணி லிட் போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டாங்க. 10 நிமிஷம் கழித்து பாருங்கள், நம்ம வேக வச்சுருந்த வெஜிடபிள்ஸோட கலரெல்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி வெந்து வந்திருக்கு. ஷ்ரெட் பண்ணி நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நம்ம ஸ்பெகட்டி வாட்டர் ஆட் பண்ணினதுனால தான் இந்த ஷைனிங் இருக்குது. அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸையும் கொரியாண்டர் லீவ்ஸையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நம்ம இதை முதல்ல போட்டு கலந்து கொடுக்கறதுனால ஃப்ளேவர்ஸ் எல்லாமே அந்த வாட்டரில் நல்லா அப்சார்ப் ஆகியிருக்கும். மிக்ஸ் பண்ணும்போது ஈஸியாக எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகியும் வரும். இல்லைன்னா மேலே தூவினோன்னா மிக்ஸ் பண்ணும்போது ஒரே இடத்துல இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா ஸ்பெகட்டி டெலிகேட்டாக இருக்கிறதுனால நம்ம ரொம்ப மிக்ஸ் பண்ண முடியாது. அடுத்தது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது பார்த்து மிக்ஸ் பண்ணுங்கள், உடஞ்சிடாமல். இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோன்னா ஸ்பெகட்டி ரெடி. இப்போவே பார்க்குறதுக்கு ரொம்ப அப்பிடைசிங்காக இருக்குது, நல்லா ஜொலிக்குது. அவ்வளோதான், ஸ்பெகட்டி ரெடி. இனி பிளேட்டிங் பண்ணிடலாம். பிளேட்டிங்க்கு நான் சென்டரில் ஹாலோவாக இருக்க மாதிரி பிளேட் தான் சூஸ் பண்ணி எடுத்துருக்கேன். நல்லா ஒரு ஹேண்ட் ஃபுல் ஆஃப் ஸ்பெகட்டியை எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம். மேலே ஒரு கையளவுக்கு சீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கும் மேலே ஒரு 2-3 கொத்தமல்லி இலை வச்சுக்கிறேன். இப்போ நம்ம ஸ்பெகட்டி வித் கேரட் அண்ட் zucchini ரெடி. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.